ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன ட்ரிப் ஃபேமிலியோட இப்போ நீங்கள் பார்க்குறது தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில். இது வந்து புதுசாக நான் தேடி கண்டுபிடிச்சி நியரஸ்ட்டில் செக் பண்ணோம். ஸோ ஒன் டே ட்ரிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம கிளம்பணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஜ் ஆஃப் இருக்குது. 5 ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 100 படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 7ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக 2 இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா 250 ஸ்டெப்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 1000 ஸ்டெப்ஸு நடந்து போகணும். ஸோ வேறு லெவல் ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் இருந்தது. போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் நாங்கள் வேறு தெரியாமல் வேறு வெயில் டைமில் போயிட்டோம். சரியான சூடு, படிக்கட்டெலாம் நடக்கவே முடியல, கஷ்டப்பட்டு தான் நடந்தோம். ஸோ போகிற வழியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், செம ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ட்ராக் வேறு இருந்துச்சு, ரயில்வே ட்ராக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் போகும்போது சினேதரம் பீச்சுக்கு இந்த வழியில் தான் போனோம் அப்படிங்கிறது தெரியல. பட்டு இப்போ போகும்போது எங்களுக்கு அந்த இது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வழியில் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி வந்து பாறையில் இருந்துச்சு. இப்போ தான் கல்லெல்லாம் வச்சு படிக்கட்டாக கட்டி ஒரு சூப்பராக நீட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வழியில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஏறி மேலே வந்தோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் 250 படிக்கட்டு இருக்குது. இதில் ஏறி போகும்போது டோட்டல் வியூ பார்த்தேன். கிளைமேக்ஸில் வந்து மேலே டாப் எண்டில் நின்று பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது கோயம்புத்தூருக்கு நியர் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பாலக்காடு போகிற ரோட்டில். ஸோ ஃபைனல் ஸ்டெப் ஏறி லாஸ்ட்டில் நின்று பார்த்தாச்சு. இதுதான் கோயிலோட டாப் எண்டு என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல. ஒரு 25% தான் இப்போ கோயிலோட ஒர்க்கெலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வழியாக லாஸ்ட்டாக சிவனை